இந்தியா பாகிஸ்தான் இடையே தாக்குதல் தீவிரமடைந்துள்ள நிலையில எல்லையில தொடர்ந்து பதற்ற நிலவி வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில இந்தியா மற்றும் பாகிஸ்தான் தாக்குதலை நிறுத்த ஒப்புக்கொண்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிச்சிருக்காரு. இதையடுத்து இரண்டு நாடுகளுமே அனைத்து வகையான சண்டைகள் நிறுத்துவதாக அறிவிச்சிருக்கு. பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக கடந்த 7ஆம் தேதி இந்திய ராணுவம் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல அதிரடியா தாக்குதல் நடத்துச்சு. ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயர்ல இந்திய ராணுவம் நடத்திய துல்லிய தாக்குதல்ல 9 தீவிரவாத முகாம்களை தாக்கி அழிக்கப்பட்டது. இதுல ஏராளமான பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டாங்க. இருந்தாலும் கூட அந்த தாக்குதல்ல பொதுமக்கள் யாருமே பாதிக்கப்படல. இதையடுத்து பாகிஸ்தான் இந்திய எல்லையில இரவு முழுவதும் நடத்திய 400க்கும் மேற்பட்ட ட்ரோன் தாக்குதலை இந்திய ராணுவம் வானிலேயே தடுத்து நிறுத்தி வெற்றிகரமா முறியடிச்சது. ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் மூலம் பாகிஸ்தான் இந்தியாவை தாக்கிய நிலையில S-400 மற்றும் ஆகாஷ் போன்ற வான் பாதுகாப்பு கவச முறையால இந்தியா அந்த தாக்குதலில் எல்லாமே கச்சிதமா முறியடிச்சிருக்கு. ஏற்கனவே கடுமையான தாக்குதலை எதிர்கொண்ட நிலையில இந்த தாக்குதல் இன்னுமே தீவிரமடைந்தா பாகிஸ்தான்ல பாதிப்புகள் அதிகரிக்கும் அப்படின்னு கூறப்பட்டு வந்துச்சு. பதற்றத்தை தணிப்பது தொடர்பாக இந்தியா கிட்ட பேச்சுவார்த்தை தயாராகி இருப்பதாக பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சகம் தரப்புல கூறப்பட்டுச்சு. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே அதிகரித்து வரும் பதற்றங்களுக்கு இடையே அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்கோ ரூபியோ 2 பேர்கிட்டுமே அமைதி பேச்சுவார்த்தை நடத்தினாரு. இந்த நிலையில தான் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் தாக்குதலை நிறுத்த ஒப்புக்கொண்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு. இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவுல அமெரிக்காவின் மத்தியஸ்தத்தில் இரவு முழுவதும் நடைபெற்ற நீண்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு இந்தியாவும் பாகிஸ்தானும் தாக்குதலை நிறுத்த ஒப்புக்கொண்டதாக குறிப்பிட்டிருக்காரு. 2 நாடுகளுமே உடனடியாக சண்டை நிறுத்துவதாகவும் சமாதானத்துக்கு ஒப்புக்கொண்டதாக அறிவிப்பதுல ரொம்பவே மகிழ்ச்சி அடைவதாக தெரிவிச்சிருக்காரு. 2 நாடுகளுமே அறிவார்ந்த செயலுக்கு தனது பாராட்டுக்களையும் தெரிவிச்சு பதிவிட்டிருக்காரு. இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போர் நிறுத்தம் குறித்து இந்தியாவும் உறுதி செஞ்சிருக்கு. இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி போர் நிறுத்தம் அமலுக்கு வந்துள்ளதா தெரிவிச்சிருக்காரு. இந்த அறிவிப்பு மூலம் கடந்த சில நாட்களாக எல்லையில இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே போர் பதற்றம் நீடித்து வந்த நிலையில தற்போது அந்த போர் முடிவுக்கு வந்திருக்கு.